So, hi students, welcome back to SmartLearn. So, in the video, நம்ம வந்து torque acting on a bar magnet in uniform magnetic field. So, torque na என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார் மேக்னெட்டில் டார்க் எப்படி ஆக்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் டார்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தட் வில் காஸ் த ஆப்ஜெக்ட் டு ரொட்டேட். ஸோ டார்க்ன்றது ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ண வைக்குது. ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் லைட்டாக ரொட்டேட் பண்ணும். ஃபுல்லாக ரொட்டேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஸ்லைட்டாக ரொட்டேட் ஆகுனா போதும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, டார்க்குன்றது ஒரு ஃபோர்ஸ். தட் ஃபோர்ஸ் வில் காஸ் த ஆப்ஜெக்ட் டு ரொட்டேட் இன் அ பர்டிகுலர் ஆக்சிஸ். இந்த பாயிண்டில் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஒழுங்காக ரொட்டேட் பண்ண முடியல, இந்த ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கலாமா. இந்த பாயிண்டில் இந்த ஆக்சிஸில் இதில் ரொட்டேட் பண்ண வரல, பட் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி ரொட்டேட் ஆகும்? இப்படி போகும், ஃபேன் மாதிரி சுற்றுது. ஓகேவா? டார்க் இஸ் அ ஃபோர்ஸ் தட் வில் காஸ் த ஆப்ஜெக்ட் டு ரொட்டேட் in the axis. ஸோ இந்த பர்டிகுலர் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ரொட்டேட் ஆகும், இப்படி ஃபேன் மாதிரி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொட்டேட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதோ தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் டார்க். ஓகேவா? இது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஸ்லைட்டாக மேலேருந்து கீழே வந்தாலே போதும், அதுவே நம்ம ரொட்டேட்டுன்னு சொல்லுவோம். த ஃபோர்ஸ் தட் ரிக்வயர்ட் டு மேக் அன் ஆப்ஜெக்ட் டு ரொட்டேட் இஸ் கால்டு டார்க். ஸோ டார்க்குன்னா என்னென்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றின டாபிக் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை நார்த் போல். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பார் மேக்னெட் இருக்குது. இது எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோன்னா, இங்கே ஒரு மேக்னெட் வச்சுருக்கோம், இந்த இடத்துல ஒரு மேக்னெட் வச்சுருக்கோம். ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது. ஸோ நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது. ஸோ இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம இன்னொரு மேக்னெட் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்படி வச்சா என்ன ஆகும், இங்கே நார்த் போலுக்கு, இங்கே சவுத் போலுக்கு. அப்போ இந்த நார்த் போல் வந்து இந்த பக்கமாக போக ட்ரை பண்ணுமா? ஓகே. ஸோ ஏன்னா நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த நார்த் போல் இந்த பக்கமாக போக ட்ரை பண்ணோம். கீழே சவுத் போல் இருக்குது, சவுத் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நார்த். அப்போ இந்த சவுத் போல் இந்த பக்கமாக போக ட்ரை பண்ணும். ஸோ அப்படி ஸோ ரெண்டு பக்கமும் இந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் இது என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. இந்த மேக்னெட் ரொட்டேட் ஆகுது. ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை நார்த் போல் எஃப்என் வெக்டார். இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ்னால், ஃபோர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா, இந்த நார்த் போல் இருக்க போல் ஸ்ட்ரென்த், அதாவது QM இன்டூ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டார் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் கிடச்சிடும். ஸோ நார்த் போலில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா, QM இன்ட்டு B வெக்டர், அதாவது போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ QM இன்ட்டு B வெக்டர். இது எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் இருக்குது, அதனால இது பாசிட்டிவ் சைனில் இருக்குது. அதே மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சவுத் போல். இந்த சவுத் போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, இட் வில் பி டுவர்ட்ஸ் திஸ் சைடு. இங்கேயும் போல் ஸ்ட்ரென்த் வந்து QM தான், QM இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டர் தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுது, பட் இது வந்து இந்த பக்கம் போகுதுன்னும் போது ஸோ இட் கெட்ஸ் அட்ராக்டட். ஸோ இந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் வந்து போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது QM இன்ட்டு B வெக்டர். பட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட், அதனால் மைனஸ் சைன் போட்டிருக்கும். தட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பக்கமாக போகுது. இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ் இப்போ வந்து, ஸோ இந்த மேக்னெட் என்ன ஆகுது, இப்போ நார்த் போல் ஒரு பக்கம், கீழே சவுத் போல் இருக்குது. ஸோ என்ன ஆகுது, இந்த மேக்னெட் இப்படி வந்து நின்றோம் வச்சு, கரெக்டாக? ஸோ இந்த சவுத் போல் நார்த் போல் பக்கமாக அட்ராக்ட். ஸோ இங்கே ஏரோ மார்க் போடுறவங்களுக்கு, இந்த சவுத் போல் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் நார்த் போல். இங்கே நார்த் போல் இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கே சவுத் போல் இருக்குது. இது இந்த மேக்னெட்டோட நார்த் போல், சவுத் போல். மேக்னெட் பெருசாக இப்படி வரைஞ்சிக்கலாம். இது இந்த மேக்னெட்டோட நார்த் போல், இந்த சென்டர் மேக்னெட். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நின்றோம். இதுக்கப்புறம் எந்த பக்கமாக போகும் அது, கரெக்டாக இந்த மேக்னெட் வந்து இந்த நார்த் போல்னால இந்த பக்கம் லைட்டாக ரொட்டேட் ஆகுது, மேலே இருக்குது, இந்த பக்கம் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த பக்கமாக அலைன் ஆயிருக்கு இந்த மேக்னெட். இப்போ இதுக்கப்புறமும் ஸோ இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, நார்த்துக்கும் சவுத்துக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. சேம் வே இந்த பக்கமும் ஈக்குவல் ஃபோர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ் தான் இந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, ரெண்டு பக்கமும் ஒரே ஃபோர்ஸில் இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும், மூவ் ஆகாது. அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நெட் ஃபோர்ஸ்னால் ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணணும், ஃபோர்ஸ் டியூ டு நார்த் போல் அண்ட் ஃபோர்ஸ் டியூ டு சவுத் போல். ஸோ ஃபோர்ஸ் டியூ டு நார்த் போல் பார்த்தீங்கன்னா QM B வெக்டர், ஃபோர்ஸ் டியூ டு சவுத் போல் இஸ் மைனஸ் QM B வெக்டர். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும்.
ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. அதாவது இந்த மேக்னெட் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி அலைன் ஆகிடும். அலைன் ஆகிட்ட அப்புறம் இந்த இடத்துலையும் ஃபோர்ஸு இருக்கும், அதே ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ ஃபோர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டார்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக இந்த இடத்துல ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம், இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், நம்ம நெட் ஃபோர்ஸும் பார்த்தாச்சு, டோட்டல் ஃபோர்ஸும் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. பட் டார்க்னா என்னது? இட் இஸ் த ஃபோர்ஸ் தட் மேக்ஸ் திஸ் ஆப்ஜெக்ட் டு ரொட்டேட். அது நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ டார்க்கோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் அட் நார்த் போல். ஸோ இந்த இடத்துல டார்க் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஃபோர்ஸ் எவ்வளோ? QM இன்டூ B வெக்டார். டிஸ்டன்ஸ்னால் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நார்த் போலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ON வெக்டார்னு வச்சுக்கலாமா? இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே N. ஸோ சென்டர் வந்து Oன்னு சொல்லியிருக்கோம், இது வந்து நார்த் போல். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ON வெக்டார்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் டார்க்? டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ். ஸோ QM B வெக்டார் இன்டூ ON அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ நம்ம டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை நார்த் போலுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ், அதாவது ON வெக்டார் இன்டூ QMB வெக்டார். அதே மாதிரி டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை சவுத் போல். சவுத் போலில் வந்து டிஸ்டன்ஸ் சென்ட்ரல்லேருந்து இந்த சவுத் போலுக்கான டிஸ்டன்ஸ் வந்து OS வெக்டார் இன்டூ அந்த இடத்துல கிடச்ச ஃபோர்ஸ் என்னது உங்களுக்கு? மைனஸ் QMB வெக்டார். இந்த ஃபோர்ஸில் வந்து மேலே கேல்குலேட் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு நார்த் போல், ஃப்ரம் சென்டர் டு சவுத் போலுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, ஸோ திஸ் இஸ் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் அட் நார்த் போல், திஸ் இஸ் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் அட் சவுத் போல். ஸோ டோட்டல் டார்க் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ நெட் டார்க், மேக்னிடியூட் ஆஃப் டார்க், டோட்டல் டார்க் அட் பாயிண்ட் O. சென்ட்ரலில் தான் டார்க் ஆக்ட் ஆகும், ஏன்னா சென்ட்ரலில் தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ டோட்டல் டார்க்ன்றது எங்கே இருக்குன்னா இந்த பாயிண்டில் இருக்கும். நம்ம இதுக்கு தனியாக கண்டுபிடிச்சி நம்ம சென்டருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு டார்க்கையும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ வி ஹேவ் டு ஆட் போத் த டார்க்ஸ். ரெண்டு டார்க்கும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ON வெக்டார் இன்டூ ஃபர்ஸ்ட் ஒன் QMB வெக்டார் ப்ளஸ்ன்னு போட்டு OS வெக்டார் இன்டூ மைனஸ் QMB வெக்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வெக்டார்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மேக்னிடியூடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ON இன்டூ B வெக்டார், ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட், அதாவது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு இன்னொரு வெக்டார் ப்ராடக்ட் கிடச்சதுன்னா இது ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறோம், உங்களுக்கு ஆன்சர் வந்து AB sin θன்னு வரும். இதுவே இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். ஸ்கேலார் நான் மாற்றி சொல்லிட்டேன். ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணி இப்போ ON வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம், B வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணி இதோட ஆன்சரும் ஒரு வெக்டாரில் இருந்ததுன்னா, ஸோ இதுவும் வெக்டாராக இருந்ததுன்னா இது பேர் வந்து கிராஸ் ப்ராடக்ட். சப்போஸ் ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து ஸ்கேலாரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் வந்து டாட் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் டாட் ப்ராடக்ட்டுக்கு வந்து காஸ் θ யூஸ் பண்ணுவீங்க, கிராஸ் ப்ராடக்ட் வந்து sin θ யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு A வெக்டரும் B வெக்டர் மல்டிப்ளை பண்ணால் மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா AB இன்டூ sin θ. ஸோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ON வெக்டார் இன்டூ B வெக்டார் ஈக்குவல்ஸ் டு ON இன்டூ B sin θ. அதே மாதிரி OS வெக்டார் இந்த இடத்துல OS வெக்டார் இன்டூ B வெக்டார் ஈக்குவல்ஸ் டு OSB sin θ. ஏன் sin θ யூஸ் பண்ணுறோம்? நம்ம ரெண்டு வெக்டார் மல்டிப்ளை பண்ணி இஃப் யூ கெட் வெக்டார் ஆன்சரும் வெக்டாரில் இருந்ததுன்னா நம்ம sin θ யூஸ் பண்ணோம். இல்லை ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஸ்கேலர் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா அங்கே நீங்கள் காஸ் θ யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ டார்க் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வெக்டார் குவான்டிட்டின்றதுனால உங்களுக்கு sin θ யூஸ் பண்ணணும். ஸோ ON டு B வெக்டர் எப்படி எழுதலாம்? ON B sin θன்னு எழுதிடலாம். இந்த QM அப்படியே போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ மைனஸ்ன்றது டைரக்ஷன், நம்ம டைரக்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேக்னிடியூட் மட்டும்தான், இது ஜஸ்ட் டைரக்ஷன் தான். மைனஸ்ன்றது டைரக்ஷன், மேக்னிடியூட்னா ரெண்டு டார்க்கையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ரிமூவிங் திஸ் மைனஸ். இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு, தப்பாக நீங்கள் மைனஸ்ன்னு போட்டுறாதீங்க. மைனஸ் வில் கிவ் யூ ஜஸ்ட் டைரக்ஷன், அது மேக்னிடியூட் கிடையாது. மேக்னிடியூட்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர். ஸோ அப்போ இந்த மைனஸ் தூக்கிடலாம். ஸோ உங்களுக்கு அப்போ OS இன்டூ B வெக்டர் எப்படி எழுதலாம்? OS இன்டூ B sin θன்னு ஆகிடும். இந்த QM அப்படியே நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ மேக்னிடியூட்னு வரும்போது இந்த மைனஸ் சைன் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ONோட லென்த்து வந்து L, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி QMB sin θ அப்படியே போட்டிருக்கோம். அதே மாதிரி OSோட லென்த்தும் L தான் இன்டூ QMB sin θ. உங்களுக்கு தெரியலனா திரும்ப மேலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். அதாவது OL உங்களுக்கு தெரியுது, பெருசாக்கிடலாம் வேணாம். ஸோ இந்த ஓலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ON, இந்த ON டிஸ்டன்ஸ் வந்து L.
அதே மாதிரி ஓஎஸும் வந்து எல் தான். ஓகேவா? இது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சென்டர்லேருந்து இந்த எண்ணுக்கான டிஸ்டன்ஸ் எல், அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து சவுத்துக்கான டிஸ்டன்ஸ் வந்து எல் தான். ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ ஓஎன்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம்? எல்என் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம இருக்கோம் இங்கே. ஓகேவா? ஸோ ஓஎனுக்கு பதிலாக எல்னு போட்டாச்சு, ஓஎஸ்க்கு பதிலாக எல் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எல்கியூஎம்பி சைன் தீட்டா, இங்கேயும் எல்கியூஎம்பி சைன் தீட்டா. ஸோ 2 இருக்கா? அப்போ 2 × எல்கியூஎம்பி சைன் தீட்டான்னு எழுதிடலாம். இப்போ முக்கியமானது 2 QML. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 2 QML மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், அதாவது பிஎம் வெக்டார்னு சொல்லுவோம். ஓகேவா? 2 QML நம்ம எப்படி சொல்லலாம்? 2QL QL இல்லை QML. இது வந்து பிஎம் மேக்னிடியூட்னா வெறும் பிஎம்னு சொல்லுவோம். வெக்டார் ஃபார்மில் இருந்தால் பிஎம் வெக்டார்னு சொல்கிறோம். இப்போ இது மேக்னிடியூடில் தான் இருக்குது. ஸோ அப்போ 2LQM, அதாவது 2QMLக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? பிஎம்னு போட்டுக்கலாம். அப்போ நம்ம இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம பிஎம் போட்டாச்சு. மீதி டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம், பி சைன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் இன் மேக்னிடியூட். அதுவே வெக்டார் ஃபார்முக்கு மாற்றும் போது ஸோ டார்க்கையும் வெக்டார்னு போட்டுக்கோம். இங்கே நம்ம மேக்னிடியூட் இப்போ வெக்டார்னு போட்டாச்சு. இப்போ பிஎம் பி சைன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் இன் மேக்னிடியூட். நம்ம வெக்டாரை எழுதும்போது சைன் தீட்டா ரிமூவ் பண்ணிவிட்டு பிக்கு வெக்டார் ஃபார்ம் போட்டுக்கணும். ஸோ பிஎம் இன்டூ பி வெக்டார் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் த டார்க் acting on a bar magnet when it is kept in a uniform magnetic field. So this is the answer. So இதுதான் வந்து torque ஓட value in bar magnet when it is kept in a uniform magnetic field. So understand ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் எதுவும். ஸோ ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் நம்ம கிளியராக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவ்வளோ ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தும் நான் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ கண்டினியூ வாட்சிங் ஆல் த வீடியோஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.